தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள். தமிழகத்தில் தலை தூக்கும் நவீன பெண் சிசு கொலையின் கோர முகத்தை விவரிக்கிறது இந்த தொகுப்பு. ஆண் என்றால் வரவு, பெண் என்றால் செலவு என்ற எண்ணம் 21ஆம் நூற்றாண்டிலும் தொடர்வது இந்த சமூகம் வெட்கி தலை குனிய வேண்டிய அவலம். பெண் குழந்தை பிறந்தால் பிஞ்சிலேயே கொல்லும் கொடூரத்தை சமூகத்தை விட்டு ஒழிக்க அரசாங்கம் பல நடவடிக்கையை எடுத்தாலும் ஆங்காங்கே பெண் சிசு கொலை அவ்வப்போது செய்தியாகி வருகிறது. இப்போது அதற்கும் அட்வான்ஸாக பெண் சிசு கொலைகள் அரங்கேறுகிறது என்பது பல சமயங்களில் வெட்ட வெளிச்சமாகி வருகிறது. ஆம், உலகம் நவீனமாகி வரும் வேளையில் படுபாதக கொலைக்காரர்களும் பெண் சிசு கொலையிலிருந்து பெண் சிசு கருச்சிதைவுக்கு சென்று விட்டார்கள். ஆம், பெண் குழந்தைகளை கருவிலேயே கண்டுபிடித்து அதனை சிதைக்கும் செயல்கள் கள்ளக்குறிச்சி, சேலம் மாவட்டங்களில் இருந்து வெளியே தெரிய வந்துள்ளது. நீங்கள் பார்ப்பது மருத்துவமனை அல்ல, ஸ்கேன் சென்டரும் கிடையாது. சாதாரண வீடுகளில் இருந்துதான் ஸ்கேன் கருவிகளையும் கருக்கலைப்பு மருந்துகளையும் பறிமுதல் செய்திருக்கிறார்கள் சுகாதாரத்துறை மற்றும் காவல்துறை அதிகாரிகள். கள்ளக்குறிச்சி வஉசி நகரில் வீட்டில் கருவில் இருக்கும் குழந்தையின் பாலினம் பார்க்கப்பட்டு கருக்கலைப்பு நடப்பதாக சுகாதாரத்துறைக்கு தகவல் கிடைத்துள்ளது. அதன்படி அதிகாரிகள் சோதனையிட்ட போது ஸ்கேன் இயந்திரங்களோடு ரஞ்சித் குமார் என்பவரை போலீசார் கைது செய்துள்ளனர். அங்கு 2 ஸ்கேன் இயந்திரங்கள், கருக்கலைப்பு மாத்திரைகளையும் போலீசார் கைப்பற்றினர். அங்கு கருவில் இருக்கும் குழந்தையின் பாலினம் கண்டறிய 5000 ரூபாய் முதல் 10,000 ரூபாய் வரை வசூலிக்கப்பட்டதாகவும், கருக்கலைப்புக்கு 10,000 முதல் 40,000 ரூபாய் வரையில் வசூலிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. சேலம் மாவட்டம் ஆத்தூர் மாதா கோவில் சீதா கேசவன் தெருவில் உள்ள வீட்டிலும் இதேபோல் கொடூரம் அரங்கேறியது தெரியவந்துள்ளது. அங்கு ஆய்வு மேற்கொண்ட சுகாதாரத்துறை இணை இயக்குனர் சாந்தி, 12ஆம் வகுப்பு படித்துவிட்டு உயிரோடு விளையாடுவியா என விளாசினார். தேவையாதெல்லாம் இந்த மாதிரி 10 பேர் தான் என்ன வருது? ஆத்தூர்ல பொம்பளை பிள்ளை பிறக்குமா? சொல்லுங்க. அப்புறம் எப்படி பொண்ணு கட்டுவீங்க? ஸ்கேன் இயந்திரங்கள், கருக்கலைப்பு மருந்துகளை கைப்பற்றிய அதிகாரிகள் சவுந்தரராஜன், வெங்கடேஷ் என இருவரை கைது செய்தனர். ஆத்தூரில் கருவில் பாலினம் அறிய 10,000, கருவை கலைக்க 10,000 முதல் 20,000 வரையில் ரேட் பேசி பாதகம் அரங்கேறியது தெரிய வந்துள்ளது. சம்பவம் குறித்து பேசிய மருத்துவர் சாந்தி, நீங்களும் ஒரு பெண் இல்லையா என்ற கேள்வியையே கர்ப்பிணி பெண்களுக்கு எழுப்பினார். கருவின் பாலினம் தெரிஞ்சுக்கிறதுக்காக சேலம், ஆத்தூர், திருப்பத்தூர், குப்பம், கிருஷ்ணகிரி, காவேரிப்பட்டினம் இப்படி பல இடங்கள்ல அந்த அவங்க வர சொல்ற இடத்துக்கு கர்ப்பிணி பெண்கள் போறாங்க. அங்க போய் தெரிஞ்சுட்டு அது பெண்ணுன்னு சொல்லிட்டாங்கன்னா அதை சட்டவிரோத கருக்கலைப்புக்கு ஈடுபடுறாங்க. அவங்க ஏதோ ஒண்ணு சொல்லி அந்த பெண் குழந்தை அழிச்சிட்டா அந்த பெண்களே நம்ம இருக்கக்கூடாது அப்படின்னு தான் நாளைக்கு எதிர்காலத்துல பெண்ணே இல்லாம போயிடும். அதை தெரிஞ்சு முக்கியமா கர்ப்பிணி பெண்கள் வரவா இந்த மாதிரி விஷயத்துக்கு ஈடுபடவே கூடாது. கண்டிப்பா அந்த கர்ப்பிணி பெண்களை தான் நாங்க கடன் எடுத்து போட போறோம். ஏதோ சுண்டல் விற்பது போல் பைகளில் ஸ்கேன் இயந்திரங்களை போட்டுக்கொண்டு சுற்றும் இந்த நவீன பெண் சிசு கொலை கும்பல்களை முளையிலேயே கிள்ளி எறிய வேண்டும் என கூறும் சமூக ஆர்வலர்கள் கண்காணிப்பை அதிகரிக்க வேண்டும், சட்டவிரோதமாக இவர்களுக்கு ஸ்கேன் இயந்திரங்கள் கிடைப்பதை அரசு தடுக்க வேண்டும் என கோரிக்கை வைக்கிறார்கள்.